சிம்ம ராசிக்கு. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசியிலே இன்று சந்திரன் இருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதியான செவ்வாய் சாரத்தில் இருப்பதும், அந்த அஷ்டமாதிபதி செவ்வாயும் கன்னி ராசியிலே அமர்ந்திருப்பதும் கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், இன்று செய்யக்கூடிய கவனமான விஷயங்களாக எல்லாவற்றையும் நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்க பிளான் செய்வது, பிரயாணங்களில் சற்று பொறுமையாக அமைதியாக இருப்பது, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பணியில் நல்ல ஏற்றம், பொருளாதாரத்தில் சிறப்பான நிலை, இதெல்லாம் ஒரு நல்ல நிலை. ஆனால் உங்களுடைய ஒரு டெம்பரமெண்ட்னு சொல்லக்கூடிய மனநிலையில் ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் உங்களோட பேச்சினால் சில ஒரு எரிந்து விழுந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் குழப்பம் வரும். ஸோ உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு அந்த செவ்வாயை தான் நம்ம பிடிக்க வேண்டும். முருகருடைய ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம் கேட்பது, உங்களால் படிக்க முடிந்தால் படிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய பலனாக இன்று காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசியினருக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் ரீதியிலான பயணங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள் சிலவை இருக்கும். தொழிலுக்கான சில விரயங்களும் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல நிலை. திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் வாக்குவாதம், இல்லைன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்ப வாழ்க்கையை இன்று ஒரு நிம்மதியான நாளாக இல்லை அப்படிங்கிற உணர்வை கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்க சூழலுக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். உங்களுக்கு என்ன இருந்தாலும் மைண்டில் இருக்கக்கூடிய ராகு குரு சாரத்தில் இருப்பது, அவர் பாக்கியத்தில் இருப்பது, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன தெய்வ வழிபாடு செய்வது, ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன தெய்வத்தை நீங்க வேண்டி விரும்பி நீங்க கேட்பது எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மைகளை துலாம் ராசியினருக்கு கொடுக்கும்.